ஒரு தீ வந்து பற்றி எரியக்கூடிய நிலையில் அதுலேருந்து ஒரு சின்ன குழந்தை வந்து அப்படியே நடந்துட்டு போகிற மாதிரியான ஒரு வீடியோ. அந்த வீடியோ தான் இன்று வந்து உலகத்தின் பல நாட்டினுடைய தலைவர்களை வந்து பேச வச்சிருக்கு. காசா சிட்டிங்கிற அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து இஸ்ரேல் வந்து குண்டு வீசுகிறாங்க. உறங்கி கொண்டிருந்தவர்கள் கிட்டத்தட்ட 36 பேர், அதில் பெரும்பாலானவர்கள் பெண்கள், குழந்தைகள். அவங்க வந்து தீக்கிரையாக இருக்கிறாங்க. 5 வயதான சிறுமி. அவங்க அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. நாங்கள் வந்து எழுந்து பார்க்கும்போது என்னுடைய தாயார் வந்து தீப்பற்றி எரிந்து அப்படியே வந்து சாம்பல் ஆகிட்டு இருக்கிறத நான் நேரில் பார்த்தேன். அதாவது ஒரு கடலில் ஒரு துளி தான். ஒரு குழந்தை வந்து அதை பார்த்ததை நேரில் சொல்லியிருக்கு. எத்தனையோ குழந்தைகள் வந்து தங்கள் கண் முன்னால் வந்து பெற்றோரை வந்து இழக்கிறத காசாவில் தினமும் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஹமாஸினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்து வருது. அப்படி இருந்தும் அதில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மற்றவங்க வந்து சண்டையில இறங்கி இருக்காங்க. ஸோ இதனுடைய பின்னணி நம்ம ஹமாஸோட தலைவர்னு எடுத்துட்டோம்னா இஸ்மாயில் ஹனியன்னு ஒருத்தர் இருந்தார். அவரை ஈரானில் வச்சு கொண்டுட்டாங்க. யஹ்யா சின்வர் அப்படிங்கிறவரை கொண்டாங்க. அதற்கு பிறகு அவருடைய சகோதரர் முகமது சின்வர் அப்படிங்கிறவர் அவர் தலைவராக இருந்தார். அவரை கொண்டாங்க. இப்போ இஸ்ரேல் ஊடகம் என்ன செய்தி வெளியிடுறாங்கன்னா, இப்போ ஹமாஸோட புதிய தலைவராக வந்து இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. இவர் யார் அப்படின்னா, அவரோட ஹிஸ்ட்ரியை படித்தோம்னா அவர் யஹ்யா சின்வரோட பெரிய ஆளாக இருக்கிறார். அவரை வந்து 5 முறை கொல்வதற்கு இஸ்ரேல் திட்டம் போட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுலேருந்து அவர் தப்பிச்சிடுறாரு. அவருடைய பையனை வந்து இஸ்ரேல் குண்டு போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, எதுவுமே இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியல. பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் வந்ததுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா கைதிகள் கொண்டு வந்து நிறுத்தப்படுறாங்க. எங்கே நிறுத்தப்படுறாங்கன்னா, இஸ்ரேலில் அந்த இடத்துல தான் கேம்ப் அடித்து வருஷங்கள் தங்கியிருக்காங்க மாதக்கணக்கில். ஆனால் இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியல, கைதிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அதே இடத்துல கைதிகள் கொண்டு வந்து ஆரோக்கியத்தோடு நிறுத்தப்படுறாங்க. அங்கே இத்தனை வருஷமாக தண்ணி இல்லை, மருந்துகள் எதுவுமே இல்லை. பட் கைதிகளுக்கு எல்லாமே போய் சேர்ந்துருக்கு. அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கைதிகள் அவங்க உடுத்தக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு கூட அளவாக அந்த கரெக்டான ஃபிட்டிங்கோடு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கைதிகளுக்கு பிடிச்சமான உணவு, சாக்லேட்ஸு அதெல்லாம் கூட அவங்க வந்து கொடுத்து அந்த கைதிகளை எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியல. எல்லாருக்கும் என்ன குழப்பம்னா, காசாவில் ஒரு 1000 தெருக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. இப்போ இஸ்ரேல் என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு ஒரு 100 தெருவை போய் பிடிச்சிடறான், கேப்சர் பண்ணிடுறான். பண்ணிவிட்டு அந்த தெருவை ஃபுல்லாக சல்லடை போடுறான். அங்கே இருக்கிற வீடுகள் அவன் வந்து நவீன இயந்திரங்களை வச்சு தரையை வந்து சென்சார் பண்ணுறான். தரையில் வந்து கீழே வந்து ஏதாவது பங்கர் இருக்கா, கீழே வந்து சுரங்கம் இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கருவிகளை வச்சு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறான். ஒரு 100 தெருவுமே என்ன செய்யறான், ஃபுல்லாக சல்லடை போட்டு சலிச்சிட்றான். அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது பங்கர் இருக்கா, பாத்ரூம்குள்ளே ஏதாவது இருக்கா, எல்லாத்தையும் பக்காவாக டோட்டலாக ஸ்கேன் பண்ணிடுறான். ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்கிறான்னா, அடுத்த தெருவுக்கு போகிறான். அடுத்து ஒரு 100 தெருவு, அந்த 100 தெருவில் உள்ளவங்களாம் காலி பண்ணுங்கிறான். என்ன செய்கிறான், அந்த தெருவு போய் ஃபுல்லாக வந்து என்ன செய்கிறான், சல்லடை போட்டு எல்லாம் வந்து பண்ணுறான். இப்போ 200 தெருவுமே அவனுக்கு கிளியர் ஆகிடுச்சு. அங்கே எதுவுமே இல்லை, பங்கர் இல்லை, அங்கே யாரும் கைதிகள் மறைத்து வைக்கப்படலை, இங்கே ஹமாஸ் வந்து இல்லை, எல்லாமே கிளியர் ஆகிடுது. அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, இன்னொரு 200 தெருவை டார்கெட் பண்ணி இந்த 200 தெருவில் உள்ளவர்கள்லாம் இங்கே வாங்க, இங்கே நீங்கள் வந்துருங்க, இங்கே எதுவுமே இல்லை, இங்கே வந்துருங்கன்னு சொல்கிறான். அப்போ அந்த 200 தெருக்கள் இருக்கிறவங்க அப்படியே வந்து என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. வரும்போது அவங்கள வந்து எல்லாத்தையும் சென்சார் பண்ணி தான் உள்ளே விடுறான். அவங்க எதுவும் ஆயுதங்கள் கொண்டு வராங்களா என்ன, இது எல்லாத்தையும் சென்சார் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் வாகனங்கள் கூட அவங்க வரக்கூடாது. அவங்க வந்து கார்லேயோ இந்த மாதிரி ஜீப்லேயோ கூட வரக்கூடாது. அவங்க கால்நடையாக தான் வரணும். அப்படி தான் உத்தரவு போட்டு அவங்கள ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக சென்சார் பண்ணி அவங்கள்ட்ட வெப்பன்ஸ் இருக்கா, எனக்கு ஒரு பிளேடு கூட இல்லாத அளவுக்கு அவன் செக் பண்ணி தான் 200 பேர்த்த வந்து திரும்பி இந்த பகுதியில் குடியேற்றுறான். குடியேற்றிட்டு திரும்பி என்ன செய்யறான், அந்த 200 தெருவுக்கு போகிறான். போய் அங்கேயும் திரைப்படத்தில் வர மாதிரி திரைப்படத்தில் எப்படி ஸ்கிரிப்ட் எழுதும் அந்த மாதிரி எழுதுறான். திரும்பி அந்த 200 தெருவை வந்து சல்லடை போட்டு சலிக்கிறான். இப்படியே ஒட்டுமொத்த காசாவையும் அவன் சல்லடை போட்டான். எங்கேயுமே பங்கரையும் கண்டுபிடிக்க முடியல, சுரங்கத்தையும் கண்டுபிடிக்க முடியல, கைதிகளையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் போர் நிறுத்தம் சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து கைதிகள் வராங்க. ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்க புது ஜீப்பில் வந்து வராங்க, புது ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. எங்கே இருந்தாங்க அவனால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இதுதான் தொடர்ந்து, இதுதான் 2 வருஷமாக தொடர்ந்து போயிட்டு இருக்கு. 2 வருஷம் ஆக போகுது. ஏமன் நாட்டினுடைய எல்லா விமானங்களையும் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? அங்கே ஏமன்ல இருந்ததே மொத்தமே 4 விமானம் தான். சரிங்களா, அதில் 3 விமானத்தை ஏற்கனவே வந்து அவங்க குண்டு வீசி அழிச்சிட்டாங்க. இருந்தது ஒரே ஒரு விமானம். அந்த விமானத்தை தான் இன்னைக்கு குண்டு வீசி இஸ்ரேல் வந்து அழிச்சிருக்கிறாங்க.
Q7 நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்ஜே பரணி. உலகமே மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயத்த பேசுது அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் இடையிலான அந்த ஒரு போர் பத்தி தான். இது சம்பந்தமா நம்ம Q7 சேனல்ல பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட செய்திகள் அன்றாடம் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த உலக நாடுகள் எந்த கண்ணோட்டத்துல பாக்குது? இன்னும் சில நாடுகளுடைய கண்டனங்கள் மட்டுமே வந்துட்டு இருக்கு. அதுக்கு மேல உயர்மட்ட நடவடிக்கைன்னு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ, இந்த காசா போர் பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்கள், கூடுதல் தகவல்கள், புள்ளி விவரங்களோட இந்த தொகுப்புல கொடுக்கறதுக்காக நம்ம கூட இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ காசா இஸ்ரேல் போர் உலக அளவுல ஒரு பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கு. இப்போ காசாவினுடைய தற்போதைய நிலை என்னவா இருக்கு? மிக மோசமான ஒரு நிலை தான் இருக்கு. ம். இரண்டாம் உலக போரில் ஏற்பட்ட நிலையோட மிக மோசமான நிலை. இதை நான் சொல்லல. ஐரோப்பிய யூனியனினுடைய தூதர் அவர் சொல்லியிருக்கிறார். இரண்டாம் உலக போரில் ஜெர்மனி நகரங்கள் பாதிக்கப்பட்டதை விட இன்றைக்கு காசா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே போல உக்ரைன் போர் நம்ம பார்க்கிறோம். இத்தனை பல ஆண்டுகளாக நடந்துட்டு வருது. இந்த உக்ரைன் போரோட மிக மோசமான பாதிப்பு காசாவில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம டேட்டாஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. உக்ரைன்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. அந்த மக்கள் தொகை அடிப்படையில் அங்கே ஏற்பட்ட இழப்புகள் நம்ம பார்க்கும்போது குறைவு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 12,000 மக்கள் உக்ரைன் மக்கள் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வமான செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் காசாவில் வெறும் இருப்பது 20 லட்சம் பேர் தான். அதில் கிட்டத்தட்ட 50,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதில் உக்ரைன்லையாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் மக்கள் கிட்ட அவங்க இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. உயிரை காப்பாற்றி கொண்டு இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. பட் காசாவில் இடம்பெயர்வதற்கான வாய்ப்பும் இல்லை. அவங்க அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியை விட்டு அவங்க வெளியிலே வர முடியாது. வாழ்ந்தாலும் அங்கதான், தாழ்ந்தாலும் அங்கதான் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அவங்க வெளியில போயிட்டாங்கனாலும் திரும்பி அங்க உள்ள வர முடியாது. அது முழுவதும் இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. மிக ஒரு மோசமான நிலையில தான் காசா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார். இப்போ இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை சமீபத்தில் ஒரு பள்ளி கட்டடத்தின் மேல தாக்குதல் நடத்தினதுல 30க்கும் மேற்பட்டோர் இறந்தாங்க. சோ அதனுடைய பின்னணி சொல்லுங்க சார். அந்த காட்சிகள் உலகத்தையே உலுக்கி இருக்கு. ஒரு தீ பற்றி எரியக்கூடிய நிலையில அதுல இருந்து ஒரு சின்ன குழந்தை அப்படியே நடந்துட்டு போற மாதிரியான ஒரு வீடியோ. அந்த வீடியோ தான் இன்று உலகத்தின் பல நாட்டினுடைய தலைவர்களை பேச வச்சிருக்கு. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல ஒரு அதிகாலை நேரத்துல காசா சிட்டிங்கிற அந்த இடத்துல கூடிய பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் குண்டு வீசுறாங்க. வீசுனதுல அந்த இடம் ஃபுல்லா தீக்கிரையாகி அங்க உறங்கி கொண்டிருந்தவர்கள் கிட்டத்தட்ட 36 பேர். அதுல பெரும்பாலானவர்கள் பெண்கள், குழந்தைகள். அவங்க தீக்கிரையாக இருக்கிறாங்க. அப்படி உறங்கி கொண்டு வந்த போது ஒரு சிறுமி, அந்த சிறுமி பேட்டி அளிச்சிருக்கிறார். 5 வயதான சிறுமி. அவங்க அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. நான் எழுந்து பார்க்கும்போது என்னுடைய தாயார் தீப்பற்றி எரிந்து அப்படியே சாம்பல் ஆகிட்டு இருக்கிறத நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அல் ஜசீரால பேட்டியாக கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்வாய்ப்பாக அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட தந்தை, ஒரு சகோதரர் 3 பேரும் காயத்தோடு உயிர் தப்பியிருக்காங்க. அப்போ இது ஒரு அதாவது ஒரு கடலின்ல ஒரு துளி தான். ஒரு குழந்தை அதை பார்த்ததை நேரில் சொல்லியிருக்கு. எத்தனையோ குழந்தைகள் தங்கள் கண் முன்னால் பெற்றோரை இழக்கிறத காசாவில் தினமும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வு காசாவில் தொடர்ந்து டெய்லி நடந்துட்டு இருக்கு. 2 வருஷமா நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே சார். இப்போ ஒரு பக்கம் பார்த்தா போர் நிறுத்துறதுக்கான இந்த ஒரு பேச்சுவார்த்தை ஆகட்டும், ஒப்பந்தமாகட்டும் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனாலும் போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தான் எப்போ வரும் சார்? இதுல 2 தரப்புலையுமே தவறு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் இஸ்ரேல். இஸ்ரேல ஒரு சர்வதேச போர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள், சர்வதேச நீதிமன்றமே அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு பயங்கரவாத நாடு. அவர்களுக்கு யாருமே நம்ம அறிவுரை சொல்றது அளவுக்கு நம்ம இல்லை. அது அவங்க பயங்கரவாதிகள்ங்கிறத அவங்க உலகத்துக்கு நிரூபிச்சிட்டாங்க. அவங்கள எதுவுமே செய்ய முடியாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ வரைக்கும் அவர்களால் வெற்றி பெற முடியல இந்த போர்ல. போர் இலக்குன்னு சொல்லி அவங்க 2-3 விஷயத்த நிர்ணயிக்கிறாங்க. போர் வேற ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி காசாவை முழுமையாக கைப்பற்றி அந்த இஸ்ரேலிய பணைய கைதிகளை உயிரோடு மீட்பது அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் கோரிக்கை, முதல் அப்ஜெக்டிவ்ஸ். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா ஹமாஸ் அந்த அமைப்பை அழிப்பது. 3வதாக இந்த போருக்கு பிறகு காசாவை நிர்வாகம் செய்வது, இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகம் செய்வது தான் அவங்களுடைய முக்கியமான போர் குறிக்கோள்கள்.
இந்த ஒரு குறிக்கோளை கூட அவர்களால் வந்து இன்று வரைக்கும் அவங்க அடையலை. அப்போ அந்த தோல்வியை வந்து அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒத்துக்காமல் தொடர்ந்து வந்து சாதாரண மக்கள் மீது குண்டு வீசி கொலை செய்து வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஹமாஸ் உள்ளிட்ட அந்த போராளி குழுக்கள் இவங்க இப்போ நம்ம பொதுவாக நம்மளை மாதிரி பார்வையாளர்கள் நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் போரில் ஜெயிக்கிறது தோக்கிறது ரெண்டாவது விஷயம். சாதாரண அப்பாவிகள், பெண்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு படி இறங்கி போகிறதுனாலையோ அல்லது நீங்கள் தோல்வி அடைகிறதுனாலையோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தோத்தா கூட நீங்கள் தோல்வி அடைஞ்சிக்கிங்க. பட் அங்கே அப்பாவிகள் தினமும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து நீங்களும் விட்டு கொடுத்தா போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம மாதிரியான பார்வையாளர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கும். ஆனால் ஹமாஸ் அமைப்பு பார்த்தீங்கன்னா அவர்களும் வந்து அந்த விட்டு கொடுத்து சரண்டர் ஆகிறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. தொடர்ந்து வந்து அவங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து இஸ்ரேலை எதிர்த்து நாங்கள் ஃபைட் பண்ணுவோம், எங்களுடைய டிமாண்ட்ஸ் வந்து நிறைவேறினா மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த வேலை வந்து நிறுத்துவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறான், அமெரிக்கா என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா போர் கைதிகளையும் ஒப்படைச்சிடுங்க. ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்து சரண்டர் ஆகிடுங்க. நீங்கள் வந்து சரண்டர் ஆகிட்டுனா உங்களை வந்து நான் வந்து சேஃபாக காசா விட்டே வெளியேற்றிடுறேன். உங்கள் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த எல்லாரையும் நாங்கள் காசா விட்டு வெளியேற்றிடுறோம். காசாவை நாங்கள் நிர்வாகம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்கிறாங்க. இவங்க ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து எங்களுடைய நாடு, நாங்கள் தான் இதை முடிவு பண்ணணும், நாங்கள் வந்து வெளியேற முடியாது, நான் உங்களோட கைதிகளை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொல்கிற டிமாண்ட்ஸ் நீங்கள் கேளுங்க. நாங்கள் ஒரு கைதி விடுதலை செய்யணும்னா நீங்கள் வந்து 30 கைதிகளை எங்கள் கைதிகளை நீங்கள் விடுதலை செய்யுங்க. நாங்கள் தான் காசாவில் இருப்போம், நீங்கள் காசாவோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க டிமாண்டாக சொல்கிறாங்க. அதனால் வந்து இரண்டு தரப்புமே வந்து சுமூகமாக போகாததுனால இந்த சண்டை அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார், இப்போ அதே மாதிரி ஹமாஸினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்து வருது. அப்படி இருந்தும் அதில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மற்றவங்க வந்து சண்டையில் இறங்கி இருக்காங்க. ஸோ இதனுடைய பின்னணி அதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இஸ்ரேல் வந்து இன்னும் ஹமாஸ் அந்த அமைப்பை வந்து ஒழிக்கலை. அவங்க அதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா பொதுமக்களை தான் குண்டு வீசி கொள்கிறாங்களே தவிர அந்த அமைப்பு வந்து இன்னும் வந்து ஆக்டிவாக தான் காசாவில் செயல்படுது. அதற்கு ஒரு அண்மை உதாரணம் என்னென்னா, நிவாரணப் பொருட்களை கூட வந்து நாங்கள் வந்து ஹமாஸ்ட்டை வந்து கொடுக்க மாட்டோம், நாங்கள் தான் நேரடியாக நிர்வாகம் பண்ணுவோம்னு சொல்லி இஸ்ரேல் வந்து தொடர்ந்து முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஹமாஸ் அமைப்பு வந்து சரி நீங்களே கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்படி உடனே இஸ்ரேல் வந்து ஒரு குழுவை வந்து ஏற்படுத்துகிறாங்க. எதுனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, உணவுப் பொருட்கள் வர்றதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதற்காக வேண்டி இஸ்ரேல் வந்து ஒரு குழுவை வந்து உருவாக்குறாங்க. அந்த குழு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ட்ரக் வரும்போது டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பண்ண உடனே வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியல, அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ண முடியல. க்ரௌடு பெரிய லெவலில் வந்து அங்கே வந்தோடனே அங்கே இருந்த அந்த குழுவினர் என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் நியமித்த குழுவினர் அங்கேருந்து ஓடிடுறாங்க. இப்போ மக்கள் போய் அந்த உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த காட்சிகளை நம்ம வந்து பார்த்தோம். அப்போ ஒரு உணவு பொருட்களை கூட ஹமாஸோடைய அனுமதி இல்லாமல் அங்கே விநியோகம் கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து அந்த இன்னும் காசாவை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களோட தலைவர், நம்ம ஹமாஸோட தலைவர்னு எடுத்துட்டோம்னா இஸ்மாயில் ஹனியன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை ஈரானில் வச்சு கொண்டுட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா யஹ்யா சின்வர் அப்படிங்கிறவரை கொண்டாங்க. அதற்கு பிறகு அவருடைய சகோதரர் முகமது சின்வர் அப்படிங்கிறவர் அவர் தலைவராக இருந்தார், அவரை கொண்டாங்க. இப்போ இஸ்ரேல் ஊடகம் என்ன செய்தி வெளியிடுறாங்கன்னா, இப்போ ஹமாஸோட புதிய தலைவராக வந்து இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. இவர் யார் அப்படின்னா, அவரோட ஹிஸ்டரியை படித்தோம்னா அவர் யஹ்யா சின்வரோட பெரிய ஆளாக இருக்கிறார். அவர் வந்து 5 முறை கொல்வதற்கு இஸ்ரேல் திட்டம் போட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுலேருந்து அவர் தப்பிச்சிடுறாரு. அவருடைய பையனை வந்து இஸ்ரேல் குண்டு போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, எதுவுமே இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து அவரை பற்றி தகவல் கொடுத்தா கிட்டத்தட்ட $7 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து தர்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் அவரை வந்து கண்டுபிடிக்க முடியல, இத்தனை வருஷமாக கண்டுபிடிக்க முடியல. இப்போ அவரை தலைவராக நியமனம் செஞ்சுருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா கைதிகள் கொண்டு வந்து நிறுத்தப்படுறாங்க. எங்கே நிறுத்தப்படுறாங்கன்னா, இஸ்ரேல் அந்த இடத்துல தான் கேம்ப் அடிச்சு வருஷங்கள் தங்கியிருக்காங்க, மாசக்கணக்கில். ஆனால் இஸ்ரேலை கண்டுபிடிக்க முடியல, கைதிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அதே இடத்துல கைதிகள் கொண்டு வந்து ஆரோக்கியத்தோடு நிறுத்தப்படுறாங்க. அங்கே இத்தனை வருஷமாக தண்ணி இல்லை, மருந்துகள் எதுவுமே இல்லை. பட் கைதிகளுக்கு எல்லாமே போய் சேர்ந்துருக்கு, அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கைதிகள் அவங்க உடுத்தக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு கூட அளவாக அந்த கரெக்டான ஃபிட்டிங்கோடு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கைதிகளுக்கு பிடிச்சமான உணவு, சாக்லேட்ஸு அதெல்லாம் கூட அவங்க வந்து கொடுத்து அந்த கைதிகளை எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் என்ன குழப்பம்னா, ஒரு காசாவில் ஒரு 1000 தெருக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு.
இப்போ இஸ்ரேல் என்ன செய்யறான், ஃபர்ஸ்ட் ஒரு 100 தெருவை போய் பிடிச்சிடறான், கேப்சர் பண்ணிடுறான். பண்ணிட்டு அந்த தெருவை ஃபுல்லாக சல்லடை போடுறான். அங்கே இருக்கிற வீடுகள், அவன் வந்து நவீன இயந்திரங்களை வச்சு தரையை வந்து சென்சார் பண்ணுறான். தரையில் வந்து கீழே வந்து ஏதாவது பங்கர் இருக்கா, கீழே வந்து சுரங்கம் இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கருவிகளை வச்சு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறான். ஒரு 100 தெருவுமே என்ன செய்யறான், ஃபுல்லாக சல்லடை போட்டு சலிச்சிட்றான். அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது பங்கர் இருக்கா, பாத்ரூம்குள்ளே ஏதாவது இருக்கா, எல்லாத்தையும் பக்காவாக டோட்டலாக ஸ்கேன் பண்ணிடுறான். ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்யறான்னா, அடுத்த தெருவுக்கு போகிறான். அடுத்து ஒரு 100 தெருவு, அந்த 100 தெருவில் உள்ளவங்களாம் காலி பண்ணுங்கிறான். அவங்க எல்லாரும் அங்கேருந்து காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணும்போது என்ன செய்யறான், அந்த தெருவு போய் ஃபுல்லாக வந்து என்ன செய்யறான், சல்லடை போட்டு எல்லாம் வந்து பண்ணுறான். பண்ணி முடிச்சுட்டு இப்போ 200 தெருவுமே அவனுக்கு கிளியர் ஆயிடுச்சு. அங்கே எதுவுமே இல்லை, பங்கர் இல்லை, அங்கே யாரும் கைதிகள் மறைத்து வைக்கப்படலை, அங்கே ஹமாஸ் வந்து இல்லை, எல்லாமே கிளியர் ஆயிடுது. அதற்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, இன்னொரு 200 தெருவை டார்கெட் பண்ணி இந்த 200 தெருவில் உள்ளவர்கள்லாம் இங்கே வாங்க, இங்கே நீங்கள் வந்துருங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை, இங்கே வந்துருங்கன்னு சொல்கிறான். அப்போ அந்த 200 தெருக்கள் இருக்கிறவங்க அப்படியே வந்து என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. வரும்போது அவங்கள வந்து எல்லாத்தையும் சென்சார் பண்ணி தான் உள்ளே விட்றான். அவங்க எதுவும் ஆயுதங்கள் கொண்டு வராங்களா என்ன, இது எல்லாத்தையும் சென்சார் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் வாகனங்கள் கூட அவங்க வரக்கூடாது. அவங்க வந்து கார்லேயோ இந்த மாதிரி ஜீப்லேயோ கூட வரக்கூடாது, அவங்க கால்நடையாக தான் வரணும். அப்படி தான் உத்தரவு போட்டு அவங்கள ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக சென்சார் பண்ணி அவங்கள்ட்ட வெப்பன்ஸ் இருக்கா, எனக்கு ஒரு பிளேடு கூட இல்லாத அளவுக்கு அவன் செக் பண்ணி தான் 200 பேர்த்த வந்து திரும்பி இந்த பகுதியில் குடியேற்றுறான். குடியேற்றிட்டு திரும்பி என்ன செய்யறான், அந்த 200 தெருவுக்கு போகிறான். போய் அங்கேயும் திரைப்படத்தில் வர மாதிரி, திரைப்படத்தில் எப்படி ஸ்கிரிப்ட் எழுதும் அந்த மாதிரி எழுதுறான். திரும்பி அந்த 200 தெருவை வந்து சல்லடை போட்டு சலிக்கிறான். இப்படியே ஒட்டுமொத்த காசாவையும் அவன் சல்லடை போட்டான். எங்கேயுமே பங்கரையும் கண்டுபிடிக்க முடியல, சுரங்கத்தையும் கண்டுபிடிக்க முடியல, கைதிகளையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் போர் நிறுத்தம் சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து கைதிகள் வராங்க. ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்க புது ஜீப்ல வந்து வராங்க, புது ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. எங்க இருந்தாங்க அவனால கண்டுபிடிக்க முடியல. அப்ப இதுதான் தொடர்ந்து, இதுதான் 2 வருஷமா தொடர்ந்து இது போயிட்டு இருக்கு. 2 வருஷம் ஆக போகுது, இதுதான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அப்ப என்ன, ஹமாஸ் அமைப்பை அவங்க ஒழிக்கலைங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. இப்பவும் பேச்சுவார்த்தை யார்கிட்ட நடத்த முடியுதுன்னா ஹமாஸ்ட்டு தான் போய் நடத்த முடியுது. அப்ப அதுல வந்து தோல்வி. அதனால அந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சர்வதேச நாடுகள், பல நாடுகள் வந்து உதவி செய்யறாங்க. உதாரணத்துக்கு ஈரான் உதவி செய்யறாங்க, நேரடியாக உதவி செய்யறாங்க, சில நாடுகள் மறைமுகமாக உதவி செய்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தொடர்ச்சியாக இருக்கு. இப்போ இத்தனை ஆயிரம் ட்ரக்கில் ஃபுட்டு வேணும், மெடிசன் வேணும்னு சொல்லிட்டு ஐநா சபை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்ப இப்பேற்பட்ட ஒரு பசி பட்டினினால ரணக்கொடூரமா உயிரிழப்பு வருது. அப்போ உலக நாடுகள் எல்லாமே இன்னும் இதை பத்தி ஒரு பெரிய ஒரு சீரியஸ்னஸ் எடுத்துக்காம இருக்காங்க. ஸோ இதனுடைய நிலைப்பாடுகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இஸ்ரேலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாத வரைக்கும் அவங்க வந்து இந்த போரை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இப்போ இஸ்ரேலுக்கு எப்போ பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, இந்த இஸ்ரேலுக்கு உதவக்கூடிய அமெரிக்கா, இந்த மாதிரியான ஐரோப்பிய, அது போல ஐரோப்பிய நாடுகள், இவங்க வந்து முதல்ல வெப்பன் சப்ளையை இஸ்ரேலுக்கு கொடுக்கறத அவங்க நிறுத்தணும். இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அறிக்கை போர்களை தான் நடத்துறாங்க. இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா விதமான வெப்பன்ஸையும் கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கு தேவையான பண உதவி செஞ்சிடறாங்க. எல்லாமே செஞ்சுட்டு போரை நிறுத்துன்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த போரை நிறுத்துவதற்கு தயாராக இல்லை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காசாவை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள், இவங்களை விட்டுருங்க, அவங்க இஸ்ரேலுடைய நட்பு நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் நட்பு நாடுகள். இந்த காசாவை சுற்றி உள்ள முஸ்லீம் நாடுகள் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா இவங்க வந்து மத ரீதியாகவும் ஒரே மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, இன ரீதியாக அரேபியர்களாக இருக்கிறாங்க. இவங்களே உதவி செய்யலை. இவங்களே வந்து இவங்களுடைய மிகப்பெரிய இராணுவத்தை வச்சுருக்கிறாங்க. எகிப்துங்கிறது மிகப்பெரிய ஒரு இஸ்ரேலுக்கு ஈக்குவலான இராணுவ பலம் கொண்ட நாடு. இஸ்ரேலோட பல முறை சண்டை போட்டு இஸ்ரேலை திணறடித்த ஒரு நாடு எகிப்து, சரிங்களா? அவங்களே அமைதியாகத்தான் இருக்கிறாங்க. ஜோர்டானு ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களும் இஸ்ரேலை எதிர்த்து சண்டை போட்டிருக்கிறாங்க, அவங்க வந்து அமைதியாக தான் இருக்காங்க. சவுதி அரேபியா மத்திய கிழக்கோட பெரிய வல்லர், அவ்வளோ ஆயுதங்களை கூட பார்த்தேன். டொனால்டு ட்ரம்ப்ட்டு அவ்வளோ ஆயுதங்கள் வாங்க போகிறாங்க. இந்த ஆயுதத்தெல்லாம் வச்சு ஒரு சின்ன துப்பாக்கியோட, சவுதி அரேபியாவோட துப்பாக்கியோட வெடிக்கலை, சரிங்களா? அப்போ கண்ணு முன்ன பக்கத்தில், அவங்க நாட்டுக்கு பக்கத்தில் டெய்லியும் குழந்தைகள் வந்து, இப்போ இன்னைக்கு மட்டும், இன்னைக்கு புதன்கிழமை ஒரு 25-26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. டெய்லியும் வந்து அங்கே நடக்குது. இந்த எந்த நாடுகளுமே ஒரு வலுவான நடவடிக்கை இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்கவே இல்லை. வெறும் கண்டன அறிக்கைகளை மட்டும்தான் இவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த போரை வந்து தொடர்வதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. ஓகே சார், அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஏமன் நாட்டினுடைய எல்லா விமானங்களையும் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இது அங்கே ஏமன்ல இருந்ததே மொத்தமே 4 விமானம் தான், சரிங்களா? அதுல 3 விமானத்தை ஏற்கனவே வந்து அவங்க குண்டு வீசி அழிச்சிட்டாங்க. இருந்தது ஒரே ஒரு விமானம். அந்த விமானத்தை தான் இன்னைக்கு குண்டு வீசி இஸ்ரேல் வந்து அழிச்சிருக்கிறாங்க. அந்த ஏமன் சனா ஏர்போர்ட்டில் வந்து மொத்தமே 4 விமானம் தான் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி,
சரி, இப்போ ஒன்று இருந்துச்சு, ஒன்றே அழிச்சிட்டாங்க. ஓடு பாதையை சேதப்படுத்திட்டாங்க. ஓடு பாதையை இஸ்ரேல் சேதப்படுத்திருக்காங்க. அதை சேதப்படுத்தாமல் இருந்தாலுமே அங்கே ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஏன்னா விமானமே இல்லைன்னு வைங்களேன். ரெண்டாவது வந்து ஐக்கிய நாடுகள் மட்டத்தினுடைய விமானங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு அப்பப்போ உதவி பொருட்களை கொண்டு வந்து போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். இதுதான் அங்கே உள்ள சூழ்நிலை. ஏற்கனவே இதே மாதிரி அந்த விமான நிலையத்தை டேமேஜ் பண்ணாங்க. அதை வந்து ஒரே வாரத்தில் அவங்க சரி பண்ணி திரும்பி போக்குவரத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அதனால் ஏமனில் வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு டேமேஜஸ்ன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஏமன் வந்து என்னென்னா, அவங்க வந்து வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே பங்கரில் வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கடல் வழியாக போய் தான் அவங்கள தாக்க முடியும். அதுதான் அமெரிக்கா செஞ்சு, அமெரிக்காவும் அதுக்கு பிறகு சரண்டர் ஆகிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ ஏமனை வந்து தாக்கணும் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் வந்து பயணித்து வந்து இங்கே ஏமனை வந்து அட்டாக் பண்ணணும். அப்படி வரும்போது இவங்களுக்கு உதவி செய்கிறது இந்த அரபு நாடுகள் தான். இஸ்ரேலுக்கு வந்து ஏமனை தாக்குவதற்கு உதவி செய்கிறது யாருன்னா, இந்த சவுதி அரேபியா, ஜோர்டான் மாதிரியான அரபு நாடுகள். அவங்க வானிலை வழியாக தான் வர முடியும். சரிங்களா, அதை கிராஸ் பண்ணி தான் வர முடியும். அதே போல் வந்து ரொம்ப தாழ்வாக தான் அந்த விமானங்கள் பறப்பதாக செய்தியில் பார்க்கணும். அதாவது இஸ்ரேல் விமானங்கள் வந்து அந்த ஏமனுக்குள்ளே வர்றது வரைக்கும் தாழ்வாக பறக்கிறாங்க. தாழ்வாக பறந்தால் ரேடாரில் அது தென்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு இந்த அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவுறாங்க. அதே நேரத்தில் வந்து ஏமன்லேருந்து ஒரு ஆயுதம், ஏமன்லேருந்து இவங்க அட்டாக் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அதை வழியிலே தடுத்துடுறாங்க. யார்? சவுதி அரேபியா, ஜோர்டான் வந்து இது ஏற்கனவே வந்து ஈரான் அட்டாக் பண்ணும்போது அப்படி தான் தடுத்தாங்க. இஸ்ரேலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் இந்த அரபு நாடுகள் வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த தாக்குதல் எதற்காக வந்து ஏமனை வந்து இப்போ இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நேற்று வந்து இஸ்ரேலை நோக்கி 2 தாக்குதல்களை ஏமன் வந்து நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்குதலில் எந்த சேதாரமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க. சொல்லிட்டு திரும்பி எதுக்கு பதில் தாக்குதல் நடத்தணும்? சேதாரமே இல்லைன்னா எதுக்கு திரும்பி தாக்கணும்? அப்போ அந்த 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 செய்தியுமே சர்வதேச நிறுவனங்களில் வெளியாகிருக்கு. என்னென்னா, ஏமனுடைய தாக்குதல் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, அவங்க வச்சிருக்கிற வெப்பன் வந்து வளர்ந்த நாடுகள்கிட்ட உள்ள வெப்பன். உதாரணத்துக்கு வந்து ஃபதா பாலஸ்தீன் 2 அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை வந்து ஏமன் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த ஏவுகணை வந்து 2000 கிலோமீட்டர் தூரத்துக்கு வெறும் 10 நிமிஷத்தில் போய் என்ன செஞ்சிருக்கு, தாக்கியிருக்கு. இதற்கு முன்பு இஸ்ரேலில் வந்து 2 தாக்குதல்களை வெற்றிகரமாக அந்த ஏவுகணை வந்து நடத்தியிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த தாக்குதல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுது. இந்த தாக்குதல்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இஸ்ரேலில் உள்ள பென்குரியன் ஏர்போர்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து வரக்கூடிய அந்த டிராஃபிக்கெல்லாம் உலக நிறுவனங்கள் நிறுத்திட்டாங்க. விமான நிறுவனங்கள், ஏர் இந்தியா உட்பட யாருமே அங்கே போகிறத வந்து நிறுத்திட்டாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நிறுத்துறோம்னு சொல்லி, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தொடர்ந்து நிறுத்திட்டு தான் வராங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. இவத்து அது ஸ்டில் வந்து இதாக இருக்குது. இப்போ அந்த விமான நிலைய போக்குவரத்தை முடக்கிறதுக்காக தான் இவங்க இந்த தாக்குதலை நடத்துகிறாங்க. அப்போ வந்து அந்த ஏமன் படை தான் இப்போ நம்ம பார்க்குற உலகத்தில் எல்லாருமே அமைதியாக இருக்கும்போது அவங்க மட்டும்தான் இந்த காசாவுக்கு ஆதரவாக தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பும் ஏற்படுது. ஏமன் வந்து மிக மிக ஒரு ஏழையான நாடு. பெரிய பொருளாதாரம்லாம் இல்லை. முஸ்லீம் நாடுகள்கிட்ட உள்ள துபாயில் உள்ள பொருளாதாரமோ சவுதிட்டு இருக்க பொருளாதாரமோ எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை. ரொம்ப ரொம்ப ஏழைகள். அவங்க தான் இதை எடுத்து சண்டை போடுறாங்க. பணக்கார நாடுகள் அமைதியாக இருக்கு. இப்போ இதை வச்சுதான் என்னோட இன்னொரு கேள்வி. இப்போ இவ்வளோ நீ பெருசா நாம் பெருசான்னு ஒரு பக்கம் ஈகோலயே இந்த போர் போற மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கிறப்ப ஏமன் வந்து ஒரு குட்டி நாடு, பொருளாதார வசதியும் கம்மின்னு சொல்றீங்க. ஆனாலும் விடாப்பிடியா இவங்க வந்து எதிர்த்து போராடுறாங்களே, அந்த துணிச்சலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல என்ன ஆதாயம் ஏமனுக்கு? ஏமன் நல்ல கேள்வி அது. ஏமனுக்கு என்ன இதனால இருக்கு அப்படின்னு, ஏமனில் வந்து இப்போ ரூலிங் பண்ணுறக்கூடிய அந்த ஹவுதி அப்படிங்கிற அந்த குரூப் வந்து அவங்க வந்து ஒரு முஸ்லீம் குரூப்பு. அவங்க வந்து இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த அல் அக்ஸாங்கிற மசூதி, அந்த மசூதியை வந்து மீட்கணும் அப்படிங்கிறது அவங்க கொள்கைகளில் ஒன்று. இஸ்ரேல் எதிர்ப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கைகளில் ஒன்று. ஏன்னா அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடு வந்து பாலஸ்தீன்களை விரட்டி உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. எனவே அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து அமைதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், மத்திய கிழக்கு நாடுகள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து இஸ்ரேல் வந்து இருக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கோர் ஐடியாலஜி. ஓகே சார், புரியுதுங்களா? அதற்காக வேண்டி அவங்க வந்து தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணாங்க. தொடர்ந்து அந்த நாட்டு மக்கள்கிட்ட அதுக்கான ஆதரவு இருக்குது. அந்த குரூப் மட்டும் அந்த தாக்குதலை நடத்தலை. ஒவ்வொரு வாரமும் வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏமனில் வந்து பல லட்சக்கணக்கானவர்கள் வந்து பேரணி நடத்துகிறாங்க. எதற்காகனா இஸ்ரேலை தாக்கணும், இந்த காசாவில் நடக்கக்கூடிய சண்டை வந்து முடிவுக்கு கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் இஸ்ரேலை தாக்கணும், இஸ்ரேல் மீது தாக்குதல் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி பொதுமக்கள் அங்கே பேரணி நடத்துகிறாங்க. வருஷம் வாரம் மிகப்பெரிய லட்சக்கணக்கான பேர் திரண்டு நடத்துகிறாங்க. எந்த முஸ்லீம் நாடுகளையும் அப்படி ஒரு பேரணி நடக்கலை. சவுதி அரேபியாவில் ஒரு 10 பேர் கூட போய் அங்கே அப்படி சொல்ல முடியாது. அப்படி ஒரு மன்னராட்சி, கொடுங்கோன்மையான ஒரு ஆட்சி நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இங்கே வந்து அதற்கான அந்த அரசாங்கம் அவர்களுக்கு முழு உரிமையை கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார்.
இப்போ ஏமன் வந்து அதாவது இஸ்ரேல் வந்து ஏமன் மேல போர் தொடுக்கணும், தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா சவுதி அரேபியாவை தாண்டி தான் வந்தாகணும். அப்போ சவுதி வந்து மறைமுகமா இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. சோ இத நீங்க என்ன அதான் கண்ணோட்டத்துல அதான் நான் பாக்குறீங்க? சொன்னேன். மறைமுகமா தான் உதவுறாங்க. ஆனா சவுதி வந்து இல்லை, நாங்க வந்து அப்படி ஹெல்ப் பண்றது இல்ல ஆ. அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மறுக்கிறாங்க. ஓகே சார். ஏமனுக்கு எதிராக நாங்க வந்து இல்ல அப்படின்னு மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னா, ம். சவுதிக்கும் ஏமனுக்கும் இடையில பல ஆண்டுகளாக போர் நடந்தது. ம். 2021 தான் அந்த போர் முடிவுக்கு வந்துச்சு. அது இந்த போர்ல வந்து சவுதி வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ம். ஏமன்ல வந்து இந்த ஹவுதி குரூப் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவினுடைய ஒரு ஆளை வந்து அங்க வந்து தலைவராக போட்டு அவருடைய ஆட்சியை வந்து அங்கே நடத்துறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ம். அது தோல்வி அடைஞ்சிருச்சு. அதனால இப்போ ஏமனை கண்டு ஒரு பயந்த நிலையில தான் சவுதி அரேபியா இருக்கிறாங்க. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்க உதவுறது இல்லை அப்படிங்கிறாங்க. ம். ஆனால் முன்பு இருந்ததை விட இப்போ பார்க்கும்போது சவுதி அரேபியா வந்து ஈரானோட கொஞ்சம் நெருங்கி போறாங்க. ஈரானோடும் அதே போல ஏமனோடும் கொஞ்சம் நெருங்கி போறாங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மறைமுக உதவி செஞ்சாலும் கூட ம். இன்னொரு பக்கம் வந்து நெருங்கி போறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார். இப்ப அமெரிக்காவுல இருந்து இஸ்ரேலுக்கு வந்து இத்தன முறை வந்து ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க, இறக்குமதி செஞ்சிருக்காங்கன்னு. அப்போ அந்த கிட்டத்தட்ட ஒரு 800 முறை ஆயுதம் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்ப இந்த போரினுடைய தொடர்ச்சி வந்து இன்னும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அமெரிக்கால வந்து அதான் அந்த செய்தி நம்ம இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னா, ம். 800வது முறையாக அமெரிக்காவிலேருந்து வேர் பிளான் வந்து இஸ்ரேலுக்கு வந்திருக்கு. எது போர் ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆ. இந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த குழந்தைகளை, பெண்களை கொல்வதற்கான ஆயுதங்கள். ம். இது மட்டும் இல்லாமல் 140 கப்பல்களில் ஆயுதங்களை அமெரிக்கா இதுவரைக்கும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ம். இப்போ இவ்வளவு ஆயுதங்கள் வந்து அங்கே குமியும் போது தான் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு தைரியம் வருது. ஆ. புரியுதுங்களா? அவங்க வந்து இஸ்ரேல் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டாக் தான். ம். அவங்க வந்து இன்னும் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு தேவையான ஸ்டாக்கை வச்சுட்டு தான் சண்டை போடுறாங்க. கண்டிப்பா. திடீர்னு வந்து பல நாடுகள் வந்து ஒரே நேரத்தில் வந்து போர் ஏதாவது அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா எல்லோரையும் சமாளிக்கிறதுக்கு அவங்க வெப்பன்ஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. பைக்காக அது வச்சிருக்காங்க. ஸ்டாண்ட் பைக்காக அவ்வளவு வெப்பன்ஸை வச்சு தான் இருக்கிறாங்க. ஓகே அப்போ சார். நம்மலாம் வந்து இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம ஒரு சின்ன கத்தியோ பிளேடவோ கூட நம்ம பொது இடங்களுக்கு கொண்டு போக முடியாது. ஏன் ஆயுதத்தை கொண்டு வரணும்னு கேட்பாங்க. ம். ஆனால் இவ்வளவு ஆயுதங்களை வச்சு இவ்வளவு குழந்தைகளை கொண்டுட்டு இருக்கிறாங்க. உலகம் வந்து வேடிக்கை பார்க்குது. ஓகே சார். இப்ப இஸ்ரேலோட ஆதரவு கொள்கைய ஜெர்மனி மறுபரிசீலனை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. அப்ப ஆயுத ஏற்றுமதிக்கு வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கலாமேன்ட்டு ஒரு திட்டத்தை கூட முன் வச்சிருக்கல. இத எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ம். ஜெர்மனி அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய அந்த கான்ஸ்டியூஷனே வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஜெர்மனியோட கான்ஸ்டியூஷன்லேயே அவங்க வச்சிருக்கிறாங்களாம். ம். அப்படி ஒரு செய்தி. ஏன்னா 2ஆம் உலகப் போரில் வந்து யூதர்களை வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட்லர் வந்து கொண்டு குவிச்சாரு. ஆமா. அதற்கு வந்து நன்றி கடனாக யூதர்களை பாதுகாப்போம், குறிப்பாக இஸ்ரேலுங்கிற நாட்டை பாதுகாப்போம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை ஜெர்மனியினுடைய ஃபெடரல் கான்ஸ்டியூஷன்லேயே அவங்க வச்சிருக்கிறாங்களாம். ம். தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புறது இல்லை எல்லா விதமான ஹெல்ப்பையும் ஜெர்மனி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே சார். ஆனால் இப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த ஒரு வீடியோ, குழந்தையினுடைய வீடியோ வந்து வந்துச்சு. ம். அந்த வீடியோவை சுட்டி காட்டி ஜெர்மனியினுடைய அந்த சான்சலர் பிரதமர் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இதற்கு மேலேயும் வந்து காசாவில் வந்து நாங்கள் வந்து ஹமாஸ் ஒழிக்கிறதுக்காக போர் செய்கிறோம்னு இஸ்ரேல் சொல்றது இதுக்கு மேலே ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் சொன்ன விஷயங்கள் வந்து இஸ்ரேலை பாதுகாக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ம். அது சரியா இல்லையாங்கிறதையே நம்ம ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து எல்லா விதமான லிமிட்டையும் தாண்டி போயிட்டாங்க. நம்ம வந்து இவங்களை ஏன் யூதர்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம நன்றி கடனாக தான் பாதுகாக்கிறோம். பட் இவங்க அந்த சலுகைகள்லாம் வந்து தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதற்கு பிறகு வந்து இஸ்ரேலுக்கு நம்ம அனுப்பக்கூடிய அந்த ஆயுதங்களை எல்லாம் நம்ம மறுபரிசீலனை செய்யணும். எல்லா ஆயுதங்களையும் பெரிய அழிவு ஏற்படுத்துகிற ஆயுதங்களை நம்ம அனுப்பக்கூடாது. அவங்க சேஃப்டிக்கான விஷயங்கள் நம்ம பண்ணலாமே தவிர அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கான விஷயம் செய்யக்கூடாதுங்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து அல் ஜசீராவுடைய செய்தியாளர் எப்படி குறிப்பிடுறாருன்னா, இது வந்து ஒரு பாலிசி சேஞ்ச் அப்படிங்கிறாரு அவரு. ஏன்னா இஸ்ரேலில் வந்து ஜெர்மனியில் அப்படி இதுக்கு முன்பு யாரும் சொன்னது கிடையாது. இப்போ சொல்லும்போது அது பிரதமர் மட்டும் இல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதே போல் சொல்லியிருக்கிறார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஜெர்மனி இஸ்ரேல் உறவுல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகள், கம்யூனிஸ்ட் நாடுகள், அவங்க வந்து இஸ்ரேலுடைய தூதரங்கள் எல்லாத்தையும் மூடி இருந்தாங்க. அந்த போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்பவே அவங்க மூடிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஐரோப்பிய நாடுகள், ஸ்வீடன், அதே போல் ஸ்பெயின், இவங்களும் வந்து இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக அயர்லாந்து வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஸ்டாண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எடுத்துகிட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார். நிறைவாம்சமா இன்னொரு கேள்வி. இப்ப இனப்படுகொலைனா என்னன்னு நீங்க காசாவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆண்டு அதாவது இந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய ஒரு
குற்ற செயல் அப்படிங்கிற மாதிரி பெல்ஜியத்தோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? அதான் ஐரோப்பிய நாடுகள் ஒட்டுமொத்தமாகவே வந்து அந்த ஸ்டாண்டை வந்து மாற்றிருக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பிரிட்டன் உட்பட பிரிட்டனே முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, அந்த போரை வந்து நிறுத்துறதுல எங்களுக்கு போரை நிறுத்தணும்னு சொல்லி ஐநா மன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரும்போது, இந்த இஸ்ரேல் வந்து தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஐநா மன்றத்தில் தீர்மானம் வரும்போது, அதை வந்து பல நாடுகள் ஆதரிக்கவே இல்லை. பிரிட்டன் கூட ஆதரிக்கல. போர் நடத்தணும், ஏன்னா இஸ்ரேல் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளணும், அதனால இந்த போர் அவசியம்னு சொன்னாங்க பிரிட்டன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட்லேருந்து பிரிட்டன் வந்து இப்போ மாறி இருக்கிறாங்க. பிரிட்டன் ஆட்சியும் மாறிடுச்சு. அதற்கு பிறகு அந்த ஸ்டாண்ட்லேருந்து இப்போ பிரிட்டன் மாறி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்க தடை சம்மந்தமாகவும் பிரிட்டன் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல் பெல்ஜியமோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக எனக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குதா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன், நான் தனிப்பட்ட முறையில் நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே நடக்கிறத பார்க்கும்போது ஆத்திரம் வருது. பர்சனலாக எனக்கு ரொம்ப ஆத்திரம் வருது. அவ்வளவு கொடூரங்கள் வந்து அங்கே நடந்துட்டு இருக்குது. எல்லா விதமான வரம்புகளையும் தாண்டிட்டாங்க. இதற்கு பிறகும் வந்து இந்த ஐரோப்பிய ஒன்றியமோ அல்லது பெல்ஜியம் தன்னுடைய சொந்த நாடோ கூட வெறும் அறிக்கைகள் மூலமாக இதை வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, உடனே நடவடிக்கைகள் இறங்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நேர்களே, இவ்வளோ நேரமா இஸ்ரேல் காசா போர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு சந்திச்சிருக்கு. இனப்படுகொலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட மிக கொடூரமான நிகழ்வுகள்லாம் அங்க நடந்திருக்கு. ஸோ ஊடகவியலாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் இவ்வளோ நேரமா நுணுக்கமான பல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாரு. மறுபடியும் வேற ஒரு தொகுப்புல உங்களை சந்திக்க வர ஆர்ஜே பரணி. அதுவரை நன்றி, வணக்கம்.